படப்பையில 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்தீங்கனாலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்தது. ஒரு 7 பிளாட் போட்டு இருக்காங்க. இடத்துல ஒரு சேலஞ்சே கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் வந்து ஃப்ரீயா தரேன்னு ஆஃபரே கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ் வசதி எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. உங்களுக்கு மார்க்கெட் இங்க இருந்து வெறும் 5 நிமிஷம் டிராவல்லே போயிடலாம். நீங்க ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டியை ஒட்டினா மாதிரி தான் பஸ்ஸே போயிட்டு வரும். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சுக்கோங்க. பிளாக் மிரர் விளாக் இன்னைக்கு எங்க வீடியோ பண்றேன்னு பாத்தீங்கன்னா படப்பே தான் வந்திருக்கோம் மக்களே. படப்பையில ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம். அதான் வந்து ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். நீங்க வந்து படப்பையில இருந்து ரூபி அபார்ட்மெண்ட் தெரியும்ல, அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா அடைய A to B உங்களுக்கு வரும் ரைட் ஹேண்ட் சைட்ல. அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து வெறும் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்தீங்கனாலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்தது. இந்த ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 பிளாட் போட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சேலஞ்சே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்குற பிரைஸை விட இந்த சரௌண்டிங்ல யாராவது ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து ஃப்ரீயா தரேன்னு ஆஃபரே கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களை விசாரிச்சு பார்த்துட்டு வந்து கூட நீங்க இந்த இடத்துல வந்து ரேட்டு விசாரிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு வர ரோடு, எனக்கு ஆப்போசிட்லயே வந்து ரோடு கொண்டு போகும். இந்த மாதிரி நீங்க 2 சைடுமே உங்களுக்கு வே இருக்குது. கமர்ஷியல் பிளாட் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் வந்து கட்டி நீங்க ரெண்ட் கூட விடலாம். இந்த மாதிரி ஒரு இன்கம் வரும். முதல்ல வந்து இந்த இடம் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் ஏரியானே சொல்லலாம். ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா வீடுங்க இருக்குது. எனக்கு பேக் சைட்லயும் வீடு, ஃப்ரண்ட் சைட்லயும் வீடு, எல்லாத்துலயும் வீடுங்க தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ப்ராப்பர்ட்டி போட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த ஏரியால நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி போட்டு இருக்காங்க. ஆனா அந்த விட நான் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்க வந்தேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைட்ல பாருங்க. சோ அந்த ஒயிட் கலர்ல வீடு தெரியுதுங்களா, அதெல்லாம் வந்து காசா கிராண்ட் வில்லாங்க. அதெல்லாம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசா கிராண்ட் அபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ரெசிடென்சியலான ஏரியால வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து படப்ப பஸ் ஸ்டாண்ட், படப்ப மார்க்கெட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வெறும் 5 நிமிஷம் டிராவல்லே பாத்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஆக்சஸ் பண்றது நிறைய வழி இருக்குது. வண்டலூர்ல இருந்தும் நீங்க வரலாம், தாம்பரத்துல இருந்தும் வரலாம், பெரும்புத்தூர்ல இருந்தும் வரலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த இடத்துல ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து ஆன் ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கும். ப்ராப்பர்ட்டியை ஒட்டினா மாதிரி தான் பஸ்ஸே போயிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கார்னர் பிளாட்னே சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ இந்த இடத்துல பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3899 ரூபாய் கொடுக்குறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு லேஅவுட் போட்டு இருக்காங்க. 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அதுல 7000 ரூபாய் கிட்ட ப்ராப்பர்ட்டி பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்ல இந்த பிரைஸை விட நீங்க கம்மியான பிரைஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தரேன்னு சவாலே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் சரௌண்டிங்ல சுத்தி பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நீங்க தைரியமா வாங்கலாங்க. இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி போடும் போது அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும். இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுக்கு நீங்க எலிஜிபிள் பர்சனா இருந்தீங்கன்னா 70 to 80% வரைக்கும் லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. சென்னைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா மக்களே, நீங்க வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலே அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ மற்ற டீட்டெயில் ஏதாவது என்ன ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே உங்க சைட்டை வந்து பார்த்துட்டு எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வேணும், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வேணும் அப்படின்றத புக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஏன் புக் பண்ணணும்னு சொல்றேன்னா ரீசன், நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நகையில பண்ணலாமா, இதுல பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நகையில பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நகைன்னும் போது அது ஒரு நாள் ஏறும் இறங்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மேல பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ அதிகமாகவே கண்டி, ஆனா அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால தான் ப்ராப்பர்ட்டியில நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் கோடி சொல்லலாம் ஆகி இருக்காங்க, ஆகிட்டும் இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ டபுள் மடங்கு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃப்ரீ லான்ச்சிங் பண்றதுனால இப்பதான் வந்து பென்சிங் எல்லாம் போட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்பயே வந்து வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது, வாங்க முடியும். அதாவது வந்து ரெடி பண்ணல எதுவுமே இடத்த, ரோடெல்லாம் இனிமேட்லாம் போடுவாங்க, ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இனிமேல் தான் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுக்க வந்திருக்க மக்களே. இடம் பார்த்தவொடனே என்னடா இடம் இப்படி இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்றாங்க. மேக்சிமம் ஒரு வாரத்துல வந்து ரெடி பண்ணிடுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்த பார்த்தவொடனே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உடனே தோணும். மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட் எதுன்றதை புக் பண்ணுங்க.